செஸ்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்கில் என்ன தெரியுமா? டைம் மேனேஜ்மெண்ட். நம்ம எல்லா வாட்டியும் கேம்ல தப்பான மூவ் வைக்கிறதுனால மட்டும் தோக்குறது இல்ல, டைமை ஒழுங்கா பேலன்ஸ் பண்ணாததுனாலயும் தான் தோக்குறோம், ரைட்டா? சோ இப்போ இந்த டைமை நம்ம எப்படி பேலன்ஸ் பண்றது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நீங்க அந்த கேம் விளையாடுறதுக்கு முன்னாடியே நம்ம எந்த டைம் எவ்வளவு எங்க எடுக்கணும் அப்படின்றத நீங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் போய் விளையாடணும். சோ உங்களோட 3 phases ஆஃப் த கேம்: ஓப்பனிங், மிடில் கேம், எண்ட் கேம், ரைட்டா? இதுல நம்ம எப்படி ஸ்பிளிட் பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஓப்பனிங்க்கு 20% ஆஃப் யோர் ஹோல் டைம், மிடில் கேம்க்கு 50% ஆஃப் யோர் ஹோல் டைம், எண்ட் கேம்க்கு 30%. இப்போ சே நீங்க 60 minutes கேம் எடுத்துக்கலாம், அண்ட் அதுல 50% ஆஃப் யோர் ஹோல் டைம் என்ன அப்படின்றது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 30 minutes. ஸோ 30 minutes நீங்க மிடில் கேம் எடுத்துருங்க. உங்களுக்கு என்ன டைம் கண்ட்ரோல் எடுத்தாலும் ஸோ அந்த ஹாஃப் ஆஃப் த டைம் நாங்க மிடில் கேம்க்கு எடுத்துக்கோங்க. அண்ட் ரிமைனிங் 30 minutes ஸ்பிளிட் பண்ணி நம்ம ஓப்பனிங்க்கும் எண்ட் கேம்க்கும் எடுத்துக்கலாம். ஓகே, இது எதுக்காக பண்றோம் அப்படின்னா, நம்ம ரொம்ப ஃபாஸ்டாவும் பிளே பண்ணக்கூடாது, ரொம்ப ஸ்லோவாவும் பிளே பண்ணக்கூடாது, ஓரளவுக்கு ஆவரேஜா மெயின்டைன் பண்ணணும். இந்த ஓப்பனிங் எடுக்கிற டைம் கூட 20% ஆக்சுவலி ஜாஸ்தி தான். நீங்க உங்களுக்கு நிறைய வாட்டி அன்னோன் ஓப்பனிங் வரும், அன்யூஷுவல் லைன் ஆடுவாங்க, உங்களுக்கு தெரியாத ஓப்பனிங் வரும். ஸோ அங்க இருந்தே நம்ம கொஞ்சம் யோசிச்சு விளையாடணும். ஆர் உங்களுக்கு தெரிஞ்ச ஓப்பனிங் வருது, நீங்க கான்ஃபிடென்ட்டா ஓப்பனிங் ஃபாஸ்டா பிளே பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஓப்பனிங் எவ்வளவு ஃபாஸ்டா முடிக்கிறீங்களோ அங்க இருந்து நீங்க ரிமைனிங் டைம் மிடில் கேம்க்கு ஷிஃப்ட் பண்ணிக்கோங்க. எண்ட் கேம்க்கு 30% ஆஃப் யோர் ஹோல் டைம் போதும். இந்த மாதிரி பண்றதுனால என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு நிறைய வாட்டி வின்னிங் பொசிஷன் வந்திருப்பீங்க. வின்னிங் பொசிஷன் டைம் ப்ரெஷர்ல பிளண்டர் பண்றது, இல்லைன்னா கிளாக் ஃபால்ஸ் ஆகுறது, இந்த மாதிரியான மிஸ்டேக்ஸ் எல்லாம் அவாய்ட் ஆகும். ஸோ அந்த டைம் ப்ரெஷர் எதனால வருது? ஸ்டார்டிங்லேயே ரொம்ப டைம் எடுத்து மிடில் கேம் போகும்போதே ரொம்ப டைம் கம்மியாயிடும். ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஸ்லோவும் விளையாடக்கூடாது. சம்டைம்ஸ் நீங்க ஃபாஸ்டா ஆடுறதுனால என்ன மிஸ்டேக் ஆகும் அப்படின்னா, நீங்க ஃபாஸ்டா விளையாண்டுருவீங்க, நிறைய மூவ்ஸ் நீங்க மிஸ் பண்ணிருப்பீங்க. உங்களோட ஸ்பீட்னாலே நீங்க நிறைய மூவ்ஸ் நீங்க கால்குலேட் பண்ணாமே விட்டுருப்பீங்க. ஸோ ரிமைனிங் உங்களுக்கு 60 minutesல ஒரு 40 minutes கிளாக்ல இருக்கும், அண்ட் அது இருந்து நோ யூஸ்ன்ற மாதிரி தான் இருக்கும். கேமிங் ஆல்ரெடி போயிருக்கும். ஸோ ரொம்ப ஃபாஸ்டாவும் விளையாடக்கூடாது, ரொம்ப ஸ்லோவும் விளையாடக்கூடாது. கொடுத்துருக்கிற டைமை, நமக்கு இருக்கிற டைம் கண்ட்ரோல இந்த கேம்ல எப்படி ஸ்பிளிட் பண்ணி கரெக்டா மேனேஜ் பண்ணி விளையாடலான்றத பர்ஃபெக்டா பண்ணீங்க அப்படின்னா, உங்களோட கேமையும் டைமையும் ஈக்குவலா மேனேஜ் பண்ணீங்கன்னா உங்க கேம் இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும்.